Very good morning. இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் சம்மர் ஹேர் கேர். ஸோ இந்த ஹாட் ஸ்வெல்ட்ரிங் அக்னி நட்சத்திரமும் ஆரம்பிக்க போதுங்க. பயங்கர சூடாக இருக்குது சென்னை இந்த சம்மர். ஸோ ஹவு டு வி ப்ரொடெக்ட் அவர் ஹேர் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எல்லோரும் காமனாக கேட்குற கேள்வி, டாக்டர் நான் எத்தனை வாட்டி ஹேர் வாஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு. நார்மலாக மென் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. லேடிஸ் வந்து பிகாஸ் ஆஃப் த லாங் ஹேர் யாருக்கும் டைம் கிடையாது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ என்ன அப்ராப்ரியேட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் டு வாஷ் யூர் ஹேர் இன் திஸ் சம்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 times a week. அதாவது people who have a normal activity, ரொம்ப வந்து ஒரு ஸ்வெட்டி டே இல்லாத ஒருத்தர் வந்து 2 to 3 times a week தாராளமாக வாஷ் பண்ணலாம். உங்களுக்கு சப்போஸ் யூ ஹாவ் வெரி ஸ்வெட்டி டேஸ், அதாவது வந்து உங்களுக்கு டெய்லி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்கலாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் ஆப்வியஸ்லி வந்து எவ்ரி ஆல்டர்னேட் டே ஒரு எவ்ரிடே ஹேர் வாஷ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. எஸ்பெஷலி வென் யூ கோ அவுட் ப்ளே அண்ட் கம் பேக், கண்டிப்பாக வந்து அந்த பிசுப்பு வந்து உங்களுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹேர் வாஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ டெய்லி ஹேர் வாஷ் பண்ணுறவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க வந்து யூஸ் அ மைல்டு எவ்ரிடே ஷாம்பூ. டோன்ட் யூஸ் வெரி ஸ்ட்ராங் ஷாம்பூஸ் ஆன் எவ்ரிடே ஷாம்பூங்கிறது ஒரு தனி ரகமான ஒரு ஷாம்பூங்க. அது வந்து த pH இஸ் பேலன்ஸ்ட். இட் வில் ஹாவ் மைல்டர் இன்க்ரீடியன்ஸ், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. பிகாஸ் இஃப் யூ யூஸ் அ ஷாம்பூ எவ்ரி டே, உங்கள் ஹேருங்கிறது வந்து அந்த நேச்சுரல் ஆயிலை ஸ்ட்ரிப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப ட்ரை அண்ட் லஸ்டர்லெஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் இஸ், இஃப் யூ கேன் வாஷ் யுவர் ஹேர் ஆல்டர்னேட் டேஸ் அண்ட் நீங்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு வரும்போது ஒன்லி வாஷ் வித் பிளெயின் வாட்டர். இல்லை ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. அடுத்த நாள் காலையில் ஜஸ்ட் வாஷ் வித் பிளெயின் வாட்டர். டோன்ட் டூ இட் எவ்ரி டே வித் ஷாம்பு ஆர் யூஸ் அ வெரி மைல்ட் ஷாம்பு டு வாஷ் யூர் ஹேர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அதர் நார்மல் பீப்புள், ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டி லைஃப் ஸ்டைல் இல்லாதவங்க, நார்மல் பீப்புளுங்கும் போது 2 to 3 times a week நான் சொன்ன மாதிரி இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ ட்ரை ஹேர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் யூஸ் அ க்ரீமி ஷாம்பு அண்ட் க்ரீமி கண்டிஷனர். கண்டிஷனருங்கிறது இட்ஸ் a very very important part of your hair wash for people with very dry hair. அண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 வாட்டி ஷாம்பூ ஃபாலோட் பை கண்டிஷனர் யூஸ் பண்ணிவிட்டு 3வது வாட்டி ட்ரை ஹேர் இருக்கிறவங்க வெறும் கண்டிஷனரை மாத்திரம் ஹேருக்கு மாத்திரம் போட்டுட்டு, விதவுட் டச்சிங் த ஸ்கேல்ப், ஹேருக்கு மாத்திரம் போட்டுட்டு ஒரு 5 minutes வச்சுட்டு யூ கேன் rinse it off. இதிலே வந்து இட் வில் கிவ் தி அந்த மாய்ஸ்சர் ரீட்டைன் ஆகும்போது யுவர் ஹேர் வில் பிகம் மோர் மேனேஜபிள், எஸ்பெஷலி வென் யூ ஆல்சோ ஹேவ் ட்ரை ஹேர் இன்க்ளூடிங் கர்லி ஹேர் ஆல்சோ. இது வந்து இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் டிப் ஃபார் யூ. So after you wash your hair, as far as the oily hair இருக்கிறவங்க வந்து you can use a clear shampoo that will be appropriate for people with oily hair. ஸோ என்ன பண்ணலாம் ஆஃப்டர் ஹேர் வாஷ், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீடாங்கிள் பண்ணும்போது, அதாவது வந்து ஹேரை வந்து நீங்கள் கோம் பண்ணும்போது ஆல்வேஸ் மேக் ஷுர் தட் ஹேர் வாஷ் பண்ண அப்புறம் ஒரு செமி ட்ரையாக இருக்கும்போது தான் நீங்கள் யூ ஷுட் ஸ்டார்ட் கோம்பிங் யோர் ஹேர். யூஸ் அ ஒயிட் டூத் கோம், அதாவது அந்த ஒரு பல்லே விளக்கமாக இருக்கும் உங்களுக்கு அந்த கோம்பில், அந்த மாதிரி உடன் கோம் யூஸ் பண்ணுங்கள். வை உடன்? பிகாஸ் ஸ்டாட்டிக் வந்து கம்மியாக இருக்கும் உடனில். ஸோ அது வந்து முடிய பிடிச்சி இழுக்காது. இட் வில் நாட் ஃப்ரிஸ் அவுட் யோர் ஹேர். அண்ட் வென் யூ கோம்ப் யோர் ஹேர் ஆல்வேஸ் பார்ட்டிஷன் பண்ணுங்கள். பார்ட்டிஷன் பண்ணி கீழேருந்து மேலே கோம் பண்ண ஆரம்பிங்க, மேலேருந்து கீழே கோம் பண்ணாதீங்க. பிகாஸ் அது வந்து உங்களுக்கு எவ்ரி டைம் சிக்கு மாட்டும் போது ஃபுல் ஹேர் ரூட்டோட பிடிங்கிட்டு வந்துடும் உங்களுக்கு. ஸோ ஹேர் ஃபால் இஸ் ஆல்வேஸ் மோர். அண்ட் வெட் ஹேர் வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இட்ஸ் அ வெரி வல்னரபிள் ஹேர், ரொம்ப ஈஸியாகவே வந்து உங்களுக்கு ரூட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ பி வெரி கேர்ஃபுல் டு ஆல்வேஸ் கோம்ப் யோர் ஹேர் வென் இட்ஸ் செமி ட்ரை. ஸோ திஸ் இஸ் ஒன் திங். பீப்புள் ஹூ ப்ளோ ட்ரை த ஹேர் இன் சம்மர்ஸ், ஆல்வேஸ் மேக் ஷுர் ரொம்ப ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க, ரொம்ப ஹை ஹீட்டில் யூஸ் பண்ணாதீங்க. லோ ஹீட்டில் வச்சு கீப் இட் அட்லீஸ்ட் 1 feet away from your hair and blow dry your hair if you have to use it. இல்லைனா just let it naturally dry. Especially curly hair இருக்கிறவங்க preferably don't blow dry your hair because இன்னுமே வந்து உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் போகும்போது becomes very frizzy. ஸோ அதர் தேன் திஸ் வந்து சம்மர் இஸ் வெரி ஹாட், சன் இஸ் வெரி ஹாட், அது வந்து நம்ம மாற்ற முடியாத விஷயம் ஒன்று. பட் நம்ம என்ன பண்ணலாம் சன் கிட்டேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேர் ஸ்கார்ஃப்ஸ். இப்போ வெளியே போகிறீங்க, பைக்கில் போகிறீங்கும் போது ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க, இல்லைன்னா வந்து நடந்து போகும்போது அம்பர்லா எடுத்துகிட்டு போங்க. யூ கேன் டூ திஸ் டு ப்ரொடெக்ட் யுவர் ஹேர் ஃப்ரம் தி ஹார்ஷ் சன். There are hair conditioners இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்குது which contain SPF, அதாவது சீரம், ஹேர் கண்டிஷனர்ஸ், இதெல்லாம் வந்து வித் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரே இருக்குது உங்களுக்கு. அதை போடும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு மாத்திரம் சன் ப்ரொடெக்ஷன் இல்லாமல் உங்கள் ஹேருக்கும் சன் ப்ரொடெக்ஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லீவ்-இன் ப்ராடக்ட்ஸ், லீவ்-இன் கண்டிஷனர்ஸ் வித் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் வித் SPF போடும்போது ஹேருக்கும் வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்க வந்து உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் ஹேவ் தி ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நார்மல் சன்ஸ்க்ரீனை ஃபேஸில் போட்ட அப்புறம் லேசாக என்ன மிச்சம் இருக்கும் கையில், யூ கேன் ஜஸ்ட் அப்படியே ரன் யுவர் ஃபிங்கர்ஸ் த்ரூ யுவர் ஹேர். அண்ட் அப்போ என்ன ஆகும்னா ஸ்லைட்டாக ஒரு அளவுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஒரு சன் ப்ரொடெக்ஷன் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் ரொம்ப க்ரீமிக்கு நீங்கள் சன்ஸ்க்ரீனே வந்து பிசுபிசுன்னு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஹேரில் போடுறது இட் டசன்ட் மேக் சென்ஸ். யூஸ் அ ட்ரை டச் சன்ஸ்க்ரீன் இஃப் அட் ஆல் யூ யூசிங் சம்திங் லைக் தட். ஓகே, ஸோ அது தவிர வந்து என்ன பண்ணலாம் ஹேருக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ணுறதுக்கு டியூரிங் சம்மர்ஸ் என்ன பண்ணலாம்? எல்லாரும் கேட்பாங்க ஆயில் போடுறது அவசியமா அப்படின்ட்டு. See, the best moisturizer, cheapest moisturizer for the hair வந்து coconut oil தான், good old coconut oil
ஆயில் தான். அந்த கோகனட் ஆயில் வந்து ஆனால் என்ன ஒரே பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக போட்டுருவாங்க. அப்படியே வந்து வடிய வந்து எண்ணெயை போட்டு தேய்ச்சி விட்ருவாங்க, எஸ்பெஷலி அம்மாமார்கள். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோகனட் ஆயிலில் ஆஃப்டர் பாத் ஹேர் வெட்டாக இருக்கும்போது ஒரு 2 to 4 drops இஸ் மோர் தென் எனஃப். ஸ்கேல்பில் போடாதீங்க, எஸ்பெஷலி டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஸ்கேல்பில் ஆயில் போடாதீங்க. இது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபை வந்து அதிகம் தான் ஆக்கும் உங்களுக்கு. ஸோ மேலாப்பில் முடி பறக்காமல் இருக்கிறதுக்கு, ஃப்ரிட்ஸை குறைக்கிறதுக்கு ஜஸ்ட் மேலாப்பில் அண்ட் ஆல்சோ ஃபார் தி ends of the hair வந்து கோகனட் ஆயில் வந்து ஒரு 2 to 5 drops போடுறது இஸ் ஆல்சோ குட். சப்போஸ் யூ கேன் அஃபோர்ட் பெட்டர் அப்படிங்கும்போது கோல்ட் ப்ரெஸ் ஆர்கன் ஆயில் அப்படின்னு கிடைக்கும். இல்லைனா வந்து ஜோஜோபா ஆயில். ரொம்ப வந்து ஒரு நார்மல் ஹேர் இருக்கிறவங்க, ரொம்ப ட்ரையாகவும் இல்லாமல் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்கிறவங்களுக்கு ஜோஜோபா ஆயில் ஆல்சோ ஹெல்ப்ஸ். அண்ட் ஆர்கன் ஆயில் வந்து ரொம்ப ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு ஆர்கன் ஆயில் ஹெல்ப்ஸ். பட் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஹை ஃபண்டாக தாங்க. ஸோ இது எதுவுமே இல்லைன்னா நம்ம ஊரில் கிடைக்கிற கோகனட் ஆயில் இஸ் மோர் தென் எனஃப். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கலன்னா பியோர் கோகனட் ஆயிலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸ்மெல். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் ஃபார் பீப்புள் வித் நார்மல் டு ட்ரை ஹேர். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆயிலி ஹேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சம்மருக்கு டோன்ட் கோ எக்ஸசிவ்லி ஆயிலிங் யோர் ஹேர். பிகாஸ் ஏற்கனவே கிரீஸ் அண்ட் டஸ்ட் அண்ட் ஸ்வெட் இருக்கும்போது அது வந்து இன்னும் பிசுபிசுப்பு தான் கொடுக்கும். பீப்புள் வித் வெரி வெரி ஆயிலி ஹேர் டோன்ட் யூஸ் எக்ஸ்ட்ரா ஆயில். யூ கேன் யூஸ் அ வெரி லைட் வெயிட் hair moisturizer serum to just reduce the frizz, and that's more than enough உங்களுக்கு. நீங்கள் அதுக்கும் மேலே ஆயில் போடாதீங்க ஹேரில். ஸோ இது வந்து these are the normal hair wash and hair post wash hair care that you have to follow. Other than this, what is important is நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட்ஸ். இந்த யூஸ் பண்ணுற ஹேர் பேண்டே நல்ல ஒரு டைட் ஹேர் பேண்டாக போட்டு நீங்கள் லாட் ஆஃப் பீப்புள் வந்து ஹை போனி போடுவாங்க, இல்லை ரொம்ப டைட்டாக வந்து எலாஸ்டிக் பேண்ட் போடுவாங்க. அப்படியே they will just pull it out. அந்த வேரோட வந்து ஒரு 10 முடி அதோட சேர்ந்து வரும். ஸோ இதை வந்து நீங்கள் பெட்டர் டு யூஸ் பட்டர்ஃப்ளை கிளிப்ஸ். அதாவது இந்த மாதிரி ஒரு ஹூக் டைப் ஆஃப் கிளிப் மாதிரி வரும். அது உங்களுக்கு ஹேரை வந்து இட் வில் நாட் புல் த ஹேர். எப்போவுமே ரொம்ப டைட்டாக வந்து ரப்பர் பேண்ட் போடுறவங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ப்ரெஷர் வர இந்த இடத்துல ஹேர் தின் ஆகிட்டே வரும். இந்த ஃபோர்ஹெட் வந்து கொஞ்சம் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். ஸோ ஆல்வேஸ் ஈவன் குழந்தைங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப டைட்டாக ரப்பர் பேண்ட் போடாதீங்க. லூஸ் பிளாட்ஸ் அண்ட் லூஸ் போனிஸ் போடுறது வில் பி பெட்டர். டியூரிங் த சம்மர் ஆல்வேஸ் பெட்டர் டு ரொம்ப லூஸாக ஹேரை விடாதீங்க. பிகாஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்வெட்டுக்கு இன்னும் தான் அது பிசுபிசுன்னு ஆகும். வேர் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் ஹேர் பிளாட்ஸ் விச் ஆர் லூஸ் ஆல்சோ கொஞ்சம் ஏரேட்டடாகவும் இருக்கும். ஃபார் சம் டியூரேஷன் யூ கேன் லீவ் யுவர் ஹேர் ஓப்பன். பட் நீங்கள் பைக்ஸில் போகிறீங்க இல்லை வெளியே போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஏர் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சன் இஸ் வெரி ஹாட் அண்ட் அந்த ஒரு சூடு காற்று வந்து உங்களுக்கு பைக்கில் படும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ட்ரை யுவர் ஹேர் அவுட் ஈவன் மோர். ஸோ ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யுவர் ஹேர் வித் ஸ்கார்ஃப்ஸ் அண்ட் when you're going on a bike or so, plait your hair or tie your hair up such that it's not flying all around the place. So இது எல்லாம் பண்ணி you can keep your hair healthy and beautiful during this summer. But more than anything else, you also need to hydrate yourself because hairங்கிறது it's only an extension of your body and it also reflects your internal health. So make sure that you're getting enough of fluids and enough of nutrition. Healthy food is equal to a healthy hair. Okay, have a nice day.